டேய் மாப்பிள்ள எவனாச்சும் வந்துட போறான், கரெக்டா பாத்து இருந்து சொல்றா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அரா பயப்படுறாம்பு தொட நடிங்க மாதிரி. என்ன தொடர் அடிங்கின்றியா? உள்ள வந்து அறேன் பயந்தா கோழி மாதிரி வெளியே நிக்கிறிய. டேய் பேச மாட்டா பருப்பு மேட் பேசின்னு இருக்காதா? தென்னாட்டுல பேச்சு பத்தி நான் தரிக்க மகனே, உனக்கு நல்ல கோயா காத்து கொடுக்க கூடாது. கேக்குற அழிவு காத்து கொடுத்துருவோம். டேய் மாப்பிள்ள கொயக்கா போட்டாடா. எனக்கு கேட்ச் பிடிக்க தெரியாது, வந்து கூடுறா. நான் தான் பண்ண தெரியும் உனக்கு. வாயை திறந்து நல்லா துண்ண மாட்டே தான் தெரியும். என்ன மாப்பிள்ள கொயக்கா? ஐய் கொயக்கா என்ன மாப்பிள்ள பாதி காணா? நான் தான் கச்ச மாப்பிள்ள, நீ துண்ணு. அப்படியா? சரி போ வேற கொயக்காரு. அரைக்கிற மாப்பிள்ள துண்ணு, செம்ம டேஸ்டா இருக்குது. கீழே இந்த பொரியணுன்ட்டு செம்ம டேஸ்டா இருக்குதான். இது எங்கன்னா கோத்து விட்டு போயிடலாமா? என்ன மாப்பிள்ள நோ பொலிமினி கெடுக்குறா? இல்ல மாப்பிள்ள, எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கொயக்காத்து கூத்துங்கிறா, அதனால பெருமையா பேசினேன். பேசு பேசு. பாத்தியா நாதாரி நல்ல கொயக்காவை பார்த்து அத்து துணுங்குது. டேய் தம்பி, ஐயோ தோட்டக்காரன் வந்துட்டான் போலுக்குது. நாலண்ணா உள்ள ஒருத்தங்கிறான். உள்ள ஒருத்தர் இருக்கானா? போட்டு போட்டு கொடுக்குதா? ஐயோ ஒதிப்பம் போலுக்குதே, மூஞ்ச பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குதா. கண்டிப்பா போட்டு கொடுத்துருவான். என்ன போய் ஒழிஞ்சுக்கலாம். வானா சும்மா தானே நின்னுங்கிறான். உள்ள ஒருத்தன் ஒழிஞ்சு நிக்கிறான். உள்ள யார் ஒளிஞ்சுன்னா எனக்கு என்ன வந்துச்சு. ஆமா காந்தி தெரு எங்க இருக்கு? தோட்டக்காரன் இது இல்லையா? தோட்டக்காரன் நினைச்சு பயந்துட்டுனா சொல்லுப்பா, காந்தி தெரு எங்க இருக்கு? அது அங்கே தாங்குது. உள்ள ஒருத்தங்கிறான், அவனை மெத்திட்டு போயேன். நீ முதல்ல காந்தி தெரு சொல்லு, நான் அப்புறம் நான் அவனை மிரட்டுறேன். காந்தி தெரு இப்படி போய் கட் பண்ணா வந்துறியா? அவனை மெத்தியா? டேய் வேற அவன் ஏன் தோட்டத்துக்குள்ள? டேய் மாப்பிள்ள மாட்டின மாப்பிள்ள, ஒரு பதல திறடாக்குது மாப்பிள்ள. இருக்குண்டா போண்டா வாயா. ஏய் காமெடி பீஸ, நான் இங்க வந்து கத்தின்னு கிடக்குறா. டேய் என் வீட்டுல தோட்டத்தை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? கூட்டு தோட்டமாப்பா? ஆமா மாப்பிள்ள பயமாக்குதுடா. காசு இருந்தா கூடுறா குத்துடலாம். கக்கூஸ் போக மாட்டானா? வாய அப்படி இப்படி பண்றான். என்னப்பா சொன்ன? உன் இடமா? இன்னொரு ஆட்டி சொல்ல. இது ஏன் இடம், ஏன் இடம், ஏன் இடம்? தோட்டம் ஆத்து தல. ஏன் தோட்டம், ஏன் தோட்டம், ஏன் தோட்டம்? நீ தான் காசு கொடுத்து வாங்கினியா? 100% நான் தான் காசு கொடுத்து வாங்கினேன். இது போதும் வாடாமாப்பா. என்னப்பா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க, போண்டாலும் எடுக்கிறீங்க. எங்க கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டிய. நாங்களாம் அப்படிதான். வா மாப்பிள்ள போலாம். இத வச்சு என்ன பண்ண போறீங்க? இடத்துக்காரங்கிட்ட போய் கொடுக்க போறோம். நீ கம்பி என்ன போற? இடத்துக்காரன் யாருன்னே தெரியாது, அதுக்குள்ள நான் பைக்ல சர்றன்னு போயிடுவேனே. பைக்ல சாவிந்த தானே போவ. இப்ப நாங்க போய் எடுத்துருவோமே, என்ன பண்ணுவ? பைக்ல சாவி இருந்தா தானே சாவி எடுப்ப. சாவிதான் என்கிட்ட இருக்க, என்ன பண்ணுவ? இங்க யாருமே இல்ல. உன் மேல கல்லு தூக்கி போட்டா நீ என்ன பண்ணுவ? இப்ப சொல்லு என்ன பண்ணுவ? சாவிய குத்துடுவேன். இப்ப என்ன பண்ணுவ? எப்பா 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 எதுக்கப்பா சாவி எல்லாம் புடுங்குறீங்க? வீடியோல எடுத்தீங்களா? நான் வழிதானே கேட்டேன், சாவியை கொடுங்கப்பா. ஏய் பெருசு, நான் பயங்கர கோவத்துல இருக்கிறேன். நீ உன் கூட சேர்ந்து என்ன கோத்து விட பாத்துக்கிற. நீ மட்டும் எனக்கு ஆய்வுன கொலைக்கா கொடுக்கலாமா? நான் எப்ப துணுவேன்? நீ மட்டும் என்ன பருப்புன்னு சொல்லலாமா? பருப்புன்னு சொன்னதுக்கு பருப்பு இல்லாத கொலைக்கா கொடுப்பா? இப்பனா நீ துண்ண அந்த ஆளுகிட்ட கூட துண்டோம். யோ இந்தா துண்ணு. காஞ்சி போன போலிக்குது. அழகுன கொய்யாக்க அப்படி அலையறான். எப்பா 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 இந்த கொய்யாக்காவை நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. கொஞ்சம் சாவியை கொடுத்துருங்கப்பா, கொடுங்கப்பா. அதெல்லாம் தெரியாது. நீ பண்ண தப்புக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போ, அப்பதான் உன்னை விடுவேன். 1000 ரூபாவா? நான் எதுக்குப்பா உனக்கு கொடுக்கணும்? அப்ப நான் எதுக்கு உனக்கு சாவியை கொடுக்கணும்? எங்க அம்மா செத்த பிறகு இன்சூரன்ஸ் வந்துச்சு, அந்த இன்சூரன்ஸ் வச்சுதான் வண்டி வாங்கினேன். நீ சாவி கொடுத்துதான் ஆகணும், கொடுப்பா. அப்ப இந்த இடம் வாங்கினா நான் சும்மா வாங்கினா உன் இடம் வர செல்ல வாக்குமூலம் குத்துக்கிற. ஐயோ அதை நான் சும்மா சொன்னப்பா இந்த பையனால. என்னப்பா இங்க பிரச்சனை? நம்மப்ல தொண்டில கல்லு சிக்கிச்சா நான் இந்த ஆளுக்கு அப்படி கேக்குது குரலையா? பிரியா கிடைக்குதுன்னு மீன் பாக்ஸ்ல இருக்குது, ஐஸ் கட்டி அப்படியே சாப்பிட்டேன். ஐயா பிஞ்சுக்கண்ணே, எது எதுக்கு தான் அலைவா? நீ செட் ஆகாது, நீ கிளம்பு. பிரச்சனை என்னன்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன். கீசிருவாரு போய வேலை பாத்துக்கினேன். அண்ணா அண்ணா கொஞ்சம் சாவி வாங்கி கொடுண்ணா, சாவி பிடிச்சி வச்சுட்டாங்க. என்னப்பா இது சாவி பிடிக்க வச்சுக்கிறீங்க? பாரு அப்படியே குத்துன்னு வச்சுக்கோ, வயிறு வந்துடும். போய கம்முனே. நான் தொண்டையை சரி பண்ணி வரேன். ஆமா இவரு தொண்டையை சரி பண்ணி வந்த வாசனை அப்படியே டான் டான் போயா போயா சொட்ட
விடுமாப்பிள்ள அங்க அடுக்கிறான் பிள்ளைகா பையன். ஏய் என்ன எல்லாரும் சப்போர்ட் கூப்பிட்டுங்கிறா? ஏப்பா முதல்ல சாவியை கொடுங்கப்பா. 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாவியை வாங்கு. ஆமா ஆமா, ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் இருக்குதுல்ல, அது பக்கத்துல 2 கிரவுண்ட் இருக்குது பாரு, அதுக்கு சித்தப்பா பையன் தான். அட ஆள் இருந்தா சொல்லுப்பா, நான் பேசி விடுறேன். ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் பக்கத்துல 2 கிரவுண்ட் இருக்குது, ஆள் இருந்தா நீயே சொல்லுனா உனக்கு காட்டு தெரிஞ்ச இடம் தான். என்ன மாப்பிள்ள உங்க அப்பா கிட்ட ஏதோ ஒரு கேன மாட்டிக்கிச்சு போலுக்குதா? ஐயோ இந்த போடுக்காரங்களா, நீங்க இடக்கு முடுக்கா பேசிருமே. இவன் என் பையன், இவன் ஃப்ரெண்டு, ரொம்ப தங்கமான பசங்க. அப்பா இந்த போய் டீ சாப்பிட்டு வாங்க, 500 ரூபாய் இருப்பாரு. டீ சாப்பிட்றதுக்கு 500 ரூபா கொடுக்குறீங்க? ரொம்ப தங்கமான பசங்க, எந்த செலவும் பண்ண மாட்டானுங்க. காஞ்சி பொண்ணு எப்படி ஏமாத்துறான் பத்தியா? ஆக மொத்தம் நம்மளுக்கு காசு வந்துச்சா? கம்முனு இரு. அப்ப இவன என்ன பண்றது? கம்முன்னு இரு, நான் பாத்துக்கிறேன். எப்பா இந்த இடம் யாருத்துப்பா? என் ஃப்ரெண்டு கோயின்சாமி தான், என்னதான் விற்க சொல்லிக்கிறான். இந்த இடம் உங்க கூட தான் இருக்கா? ஆமாம்பா ஆமாம்பா, இந்த இடமே அங்காட்டு தங்குது. எப்போ இவருத்துன்னு வீடியோல சொல்லிக்கிறாருப்பா. டேய் யாருடா நீ? எந்த ஊர்ல இருந்து வந்து இந்த இடம் உடுத்துனுவேன்? ஏப்பா சும்மா கொஞ்சம் விளையாட்டுக்கு சொல்லிட்டான்ப்பா. சாவி வேற பிடிங்கி வச்சுட்டாங்கப்பா. சாவி புடுங்காம சும்மா விட்டுருவாங்களா? ஊரா முட்டை இடத்த மூயாடுன்னு சொல்லிக்கிறேன், 5000 ரூபாய் கூட. ஏன்பா அவங்க 1000 ரூபாய் தானப்பா கேட்டாங்க, நீ என்னமோ 5000 ரூபாய் கேட்கிற? 1000 ரூபாய் கேட்டீங்க? ஆம்பா இந்த 1000 ரூபாய் நீ 5000 எடு. இதே நீ அக்கா போறா இருக்குது. அந்த வீடியோ வாட்ஸ்அப்ல அனுப்பினா மகனா, இவனுக்கு கம்பியான வைக்கிற போன் டெஸ்ட்ல விட்டேன். ஏன்பா இதெல்லாம் நியாயமாப்பா? என்னப்பா நீங்க? என்ன உங்க அப்பா இந்த செல்ல பொறுப்பு மாதிரி வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்றான்? நீ கம்முன்னு இரு, நம்மளுக்கு கடைக்கு வந்து கச்சிச்சுல, தான் சாவி. வா போலாம். என்ன சாவியும் என்கிட்ட, வீடியோவே என்கிட்ட, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அனுப்பு. என்னையா அனுப்புன்னு தைரியமா பேசுறேன், அனுப்பி வச்சிருவேன். அனுப்பு, என்ன நடக்குது நான் பாத்துக்கிறேன். என் மருமகன் வக்கீலாதான் இருக்கிறான். அதெல்லாம் என்னத்துக்கு இப்ப பேசிக்கினேன்? 3000 ரூபாய் கொடு, வீடியோவை டெலிட் பண்ணிடுறேன். கொடுக்க முடியாது, நீ போலீஸ்ல வேணா போய் கேட்க. இன்னும் இவன் வர தென்னாட்டுல பேசிக்கிறான். ஏன்பா 2000 ரூபாய் கொடுப்பா. நான் பைசா கொடுக்க முடியாது, வண்டியை எடுத்து போ, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்துக்கிறேன். என்னடா இது, அவங்ககிட்ட 1500 ரூபாய் கொடுத்துட்டேன், அந்த 1500 ரூபாய் கூடப்பா. நான் பைசா தர முடியாது, வண்டியை எடுத்து போ. என்னடா கஞ்சாமியா நான் எங்க? அது ஒண்ணு இல்ல, வாப்பா. டேய் திரும்பி போன வாயா, வாய் முன்னு கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறியா? என்ன விஷயம்? யாரு இவரா? அது ஒண்ணு இல்லப்பா, இந்த பாரு அந்த வண்டி சாவி 2000 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்கா, வண்டியை நான் கொடுத்துருவேன். 2000 ரூபாய்க்கு புது வண்டியா? ஏய் வண்டி எந்த? டேய் மூஞ்சி மேலே குத்திடுவேன், வண்டி முன்தா இருக்கலாம், சாவி யாரு கட்டுக்குதா? என்னதான் நடக்குதுப்பா, ஒண்ணுமே புரியல. புரிஞ்சா நகுது, புரியா கட்டி நகுதா, சாவி கொடுக்குறேன், 2000 கொடுக்குற ரைட்லையா? 2000 ரூபாய் கொடுக்கலாம், இப்போதைக்கு காசு கம்மியாகுது. என்னடா எவ்வளவுக்கு இது சொல்லு? 10 ரூபாய்க்குதுப்பா. 10 ரூபாய்க்குதான். டேய் காது பிஞ்சு போடும். கொடுவே எனக்கு கொடுக்க மாட்டியா? இவன் தெரிஞ்சு கேக்குறானா தெரியாம கேக்குறானா? குடுக்குறேன்பா, இதுல போய் என்ன ஆகுதா? உனக்கு கொடுக்காம யாரு கொடுப்பான்? இந்த 2000 ரூபாய் சாய் இல்ல. நல்லா இருப்பா நல்லா இருப்பா, என்னை காப்பாத்த வந்த கடவுளே நீ தான். ஏய் கஞ்சாமியா போடா. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே. இது எப்படி ஸ்டார்ட் பண்றது பெருசா? நவுர்ப்பா சொல்லி தரேன். இதோ நவுறனே, கொய்யாப்பழத்தை படியா, நான் ஸ்டார்ட் பண்ணி தரேன். பாரு முதல்ல இப்படி உட்காந்துக்கணும், அப்புறம் இங்க இருக்குது சாவி, அதை அப்படி போட்டு இப்படி சுவிட்ச் இப்படி அழுத்தணும். ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அப்படி முறுக்குனா வண்டி கல்லுன்னு போயிடும். என்ன வண்டி சொல்லிட்டு இருந்தோம்டா, வருவாரா? ஐயோ வரமாட்டாரா? ஐயோ